அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு ரொம்பவும் பயன் தரக்கூடிய ஒரு அமலை பற்றி பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். இந்த ஒரு துவாவை நீங்கள் ஓதுவதன் மூலம் உங்களுடைய எப்பேற்பட்ட தேவையாக இருந்தாலும் சரி, அந்த தேவையை நிறைவேற்றிக்க ரொம்பவும் சக்தி வாய்ந்த சிறந்த ஒரு துவா. எப்படிப்பட்ட ஹாஜத்தாக இருந்தாலும் சரி, இந்த விஷயம் எனக்கு வேணும், இதுக்காக நான் ரொம்பவும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், இந்த ஒரு விஷயம் தான் என் வாழ்க்கைக்கே அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கிற ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, அது ஆனால் இன்னும் நடக்காமல் இருக்கு, அதை நான் நோக்கி ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கேன், நான் அல்லாஹை நம்பி இருக்கேன், ஆனால் அல்லாஹ் எனக்கு இன்னமும் எனக்கு இந்த துவாவை கபலாக்கலை அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா, தாராளமாக இந்த ஒரு துவாவை நீங்கள் ஓதி அல்லாஹ்விடம் துவா கேளுங்க. கண்டிப்பாக உங்களுடைய எந்த ஒரு துவாவாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு தேவையாக இருந்தாலும் சரி, ஒரே சில நிமிடங்களிலேயே அல்லாஹாலா நிறைவேற்றி தருவான் இன்ஷா அல்லாஹ். சில பேருக்கு ஓதுன உடனே பலன் கிடைக்கும், சில பேருக்கு ஒரு நாள் 2 நாள், ஒரு வாரம், ஒரு மாதம் கூட சில பேருக்கு ஆகும். ஆனால் கண்டிப்பாக அல்லாஹாலா நிறைவேற்றுவோம் உடனடியாகவே. அதுக்குன்னு ரொம்ப நாள் இழுக்க அப்படின்னு நான் சொல்ல வரல. நீங்கள் எந்த அளவுக்கு அல்லாஹை நம்பி மனதளவுலேருந்து அல்லாஹ் நம்மளுடைய கல்பை தான் பார்க்குறான். நீங்கள் எந்த அளவுக்கு மனசளவுலேருந்து நீங்கள் ஓதுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு விரைவிலேயே பலன் கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹுவால் மட்டும்தான் இப்படி இந்த நிலைமையிலேருந்து என்னை காப்பாற்ற அல்லாஹுவால் மட்டும்தான் முடியும். இந்த கஷ்டத்தை என்னிடத்துலேருந்து போக்க அந்த ரப்பால் மட்டும்தான் முடியும். எனக்கு தேவையான விஷயத்த செஞ்சு கொடுக்கறது அந்த இறைவனால் மட்டும்தான் முடியும் அப்படிங்கிறத செலவில் நினச்சிக்கிட்டு அல்லாஹ்வை நீங்கள் அணுகி பாருங்கள். கண்டிப்பாக அல்லாஹ் தாலா நமக்கு கை கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ். அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இந்த ஒரு துவா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் ஓதிய துவா. அவங்க ஒரு முறை தான் ஓதுனாங்க, அவங்களுடைய துவா கபுலானது. நீங்கள் எத்தனை முறை வேண்டாலும் ஓதலாம். அது ஏன் நிறைய பார்த்தீங்கன்னு வைங்களேன், நிறைய நபிமார்கள் ஒவ்வொரு துவாக்கள் ஓதியிருப்பாங்க ஒவ்வொரு நேரத்தில். மூசா அலைஹிஸ்ஸலாம் ரபி நிலிமா அன்சல்த இலைய மின் ஹைரின் ஃபகீர். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஆட்சிக்காக ரபி ஹப்லி முல்கன் இன்னக அன்தல் வஹ்ஹாப். இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு நேரத்தில் ஒவ்வொரு துவா ஓதியிருக்காங்க. அவங்க எல்லாம் நிறைய தடவை 100 200 1000ன்னு ஓதுனாங்களான்னு கேட்டால் கிடையாது. அவங்கெல்லாம் ஒரு முறை தான் ஓதுனாங்க. அந்த ஒரு முறையும் மனசார அல்லாஹ்வை நம்பி இந்த வார்த்தையோட பொருளை மனசளவில் இருந்து அவங்க கொண்டு வந்தாங்க. அல்லாஹ் தாலா உடனடியாக கை கொடுத்தான். நம்ம அப்படியா ஓதுறோம்? நம்ம பல சிந்தனைகளோடயே நம்ம உட்காந்து ஓதிக்கிட்டு இருக்கோம். எத்தனை எண்ணிக்கையில் ஓதணுங்கிறதே சில நேரம் நம்ம மறக்கக்கூடியவங்களாக நம்ம இருக்கோம். கரெக்டாக அந்த நினைப்போடு அல்லாஹோட நம்பி நம்ம ஒரு முறை ஓதுனாலும் அல்லாஹ் பலன் கொடுப்பான், பல முறை ஓதுனாலும் அல்லாஹ் நமக்கு பலன் கொடுப்பான். ஏன்னா அல்லாஹ் நம்மளுடைய கல்வை தான் பார்க்குறான். வார்த்தையில் நம்ம ஓதுறதுங்கிறது முக்கியம் கிடையாது, மனசார நம்ம ஓதணும், அதுதான் ரொம்ப முக்கியமானது. நீங்கள் மனசார நீங்கள் ஒரு முறை ஓதுனாலும் சரி, இல்லை அதிகப்படியாக எண்ணிக்கை வச்சு, இல்லை நீங்கள் சில நாட்கள் இத்தனை நாளில் நான் இத்தனை முறை ஓதி முடிக்கிறேன், எனக்கு இந்த தேவையை நிறைவேற்றியா ரப்பே அப்படின்னு ஓதுனாலும் சரி, உங்களுடைய விருப்பம். எண்ணிக்கை அப்படிங்கிறது கிடையாது. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இப்போ அடுத்த கட்டம் என்ன செய்கிறது அப்படின்னு எனக்கு தெரியல, இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ரொம்பவும் கன்ஃபியூஸாக இருக்கேன், ரொம்ப குழப்பத்தில் இருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிரு அந்த மாதிரி சூழ்நிலையில் இருந்தாலும் இந்த ஒரு துவா ஓதுங்க. உங்களுக்கு அல்லாஹ் தாலா ஒரு நல்ல ஒரு வழியை காட்டும். இப்போ நான் என்ன செய்கிறதுனே தெரியல, வேலை இல்லாமல் இருக்கேன், எனக்கு வேலை போயிடுச்சு, இல்லை வேலை கிடைக்கல, இப்போ நான் என்ன செய்கிறது, எப்படி என் குடும்பத்தில் ஓட்ட போகிறேன்னு தெரியல அப்படின்னு நீங்கள் கவலையிலேயோடு இருந்தீங்க அப்படின்னா அல்லாஹ்வை நம்பி நீங்கள் இந்த துவா ஓதி பாருங்க. அல்லாஹ் தாலா ஏதோ வழியில் உங்களை காப்பாற்றுவான். நான் எனக்கு பொம்பளை பிள்ளைய வச்சுட்டு கல்யாணம் பண்ணுற வயசாயிருச்சு, ஆனால் அதுக்கான ஒரு வழியை அல்லாஹ் தாலா எனக்கு இன்னும் தரல, நான் என்ன செய்கிறேன்னு தெரியல அப்படின்னு நீங்கள் கவலைப்பட்டுட்டு இருந்தாலும் சரி, அல்லாஹை நம்பி தாராளமாக ஓதுங்க. குழந்தைக்காக ரொம்ப நாள் நான் ஏங்கிக்கிட்டு இருக்கேன், எனக்கு குழந்தையே இன்னும் இல்லை, எனக்கு வயசு போய்கிட்டே இருக்குது அப்படின்னு நீங்கள் கவலைப்பட்டுட்டு இருந்தாலும் அல்லாஹை நம்பி ஓதி பாருங்கள். அதான் சொல்கிறேன்ல, எந்த மாதிரி நிலைமையாக இருந்தாலும் சரி, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி நிலைமை, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி கஷ்டம். நீங்கள் எந்த மாதிரி நிலைமையில் கஷ்டத்தில் இருந்தாலும் சரி, அல்லாஹ்வை நம்பி பொருள் உணர்ந்து ஓதி பாருங்கள். கண்டிப்பாக அல்லாஹ் தாலா உங்களுக்கு கை கொடுப்பான். இப்போ அந்த ஒரு துவா என்ன அப்படின்னா, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மின் ஃபல்லிக வ ரஹ்மதிக ஃப இன்
فإنه لا يملكها إلا أنت. اللهم إني أسألك من فضلك ورحمتك فإنه لا يملكها إلا أنت. இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, யா அல்லாஹ், உன்னுடைய அருளையும் கேட்கிறேன், ஏனெனில் உன்னை தவிர வேறு யாரும் சொந்தமாக்கிக் கொள்ளவில்லை. அல்லாஹுடைய அருள் கிருபையை நான் கேட்குறோம். அந்த அருள் கிருபை அப்படிங்கிறது அல்லாஹுக்கு மட்டுமே சொந்தமானதா இருக்கு அப்படிங்கிறத அல்லாஹு இதில் நம்ம புகழ்கிறோம். உனக்கு தான் இந்த அருளே புகழ் எல்லாமே உனக்கு தான். உன்கிட்டேருந்து நான் உன்னுடைய கருணையை எனக்கு பொழி, உன்னுடைய கருணை பார்வை என் மேலே விடு அப்படின்னு நம்ம கேட்குறோம் அப்படிங்கிற மாதிரியான அர்த்தம். இது அல்லாஹ் புகழக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்குது. இந்த வார்த்தையை நீங்கள் எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் சரி அல்லாஹ்வை நம்பி ஓதி பாருங்க. கண்டிப்பாக அல்லாஹ் தாலா உங்களுக்கு வெற்றியை, உங்கள் வாழ்நாள் முழுக்க வெற்றியை அளிப்பான். உங்களுடைய துவா எப்பேற்பட்ட துவாவாக இருந்தாலும் சரி, ஒரு சில நிமிடங்களிலேயே அந்த துவாவை நிறைவேற்றி தருவான். எப்படிப்பட்ட கஷ்டத்தில் இருந்தாலும் அதற்கான ஒரு சொல்யூஷன், ஒரு தீர்வை அல்லாஹ் தாலா ஏற்படுத்தி தருவோம் இன்ஷா அல்லாஹ். முழு நம்பிக்கையோட, முழு ஈமானோட நீங்கள் ஓதி பாருங்க. எப்போவுமே தொழுகையை கைவிடாதீங்க. வேளை தொழுகை அப்படிங்கிறது கட்டாயமாக நீங்கள் தொழுதுட்டே பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையை நல்ல விதமான மாற்றத்தை உணர முடியும் உங்களால். தொழுகை அப்படிங்கிறது நேரத்துக்கு அந்தந்த நேரத்தில் நீங்கள் கரெக்டாக தொழுதுருங்க. லாஸ்ட் நேரத்தில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு நான் லாஸ்ட்டாக தொழுதுக்கிறேன், அந்த டைம் இன்னும் இருக்குது அப்படின்னு நீங்கள் அலட்சியப்படுத்தாதீங்க. ஏன்னா நம்ம அல்லாஹ் அலட்சியப்படுத்தினா அல்லாஹ் நம்மளை அலட்சியப்படுத்துவான். அல்லாஹ் நம்மளை அலட்சியப்படுத்திட்டானா அப்புறம் நம்மளோட கதி என்ன, நம்ம வாழ்க்கை என்ன அப்படிங்கிறத நமக்கே தெரியும்ல. அப்போ யார் நமக்கு முக்கியம்? அல்லாஹ் தான் முக்கியம். அப்போ அந்த அல்லாஹை முதல்ல நம்ம அழுகிட்டு அதுக்கப்புறம் எந்த செயலாக இருந்தாலும் செய்யுங்க. இந்த செயல் வெற்றியில் கண்டிப்பாக போய் முடியும். தொழுது முடிச்சுட்டு நீங்கள் ஒரு செயல் செய்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வெற்றியை தான் அல்லாஹ் தஆலா கொடுப்பான். அதில் ஏதாச்சும் ஒரு கஷ்டம், தடங்கள் ஏதாச்சும் இருந்தாலும் அந்த தடங்கள் அல்லாஹ் தஆலா நீக்கிடுவான், பாதுகாப்பான் இன்ஷா அல்லாஹ். அதிகமாக தொழுகையை நிலைநாட்டுங்க. தஹஜ்ஜத், லுஹா இந்த மாதிரியான ஒவ்வொரு உபரியான தொழுகைகளும் தொழுதுட்டே வாங்க. உங்களுடைய கஷ்டங்களை விரைவிலே அல்லாஹ் தஆலா நீக்குவான் இன்ஷா அல்லாஹ். இந்த ஒரு துவா ரொம்ப பவர்ஃபுல்லான துவாவாக இருக்குது. அதனால அல்லாஹ்வை நம்பி நீங்கள் ஓதி பாருங்க. எல்லா வகையிலிருந்தும், எல்லா புறத்திலிருந்தும் அல்லாஹ் தஆலா நமக்கு அந்த அவனுடைய அருளை கேட்குறோம். ஏன்னா இந்த துவாவில் அர்த்தமே என்ன? உன்னோட அருளை எனக்கு கொடு அப்படின்னு கேட்குறோம். உன்னுடைய அருள் நம்ம வாழ்நாள் முழுக்க கிடைக்கணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படுறோம் அப்படின்னா இந்த ஒரு துவாவை வளமையாக தொடர்ந்து ஒரு நாளைக்கு ஒரு முறையாச்சும் நீங்கள் ஓதிட்டே வாங்க. கண்டிப்பாக அல்லாஹ் தஆலா உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தி தருவான் இன்ஷா அல்லாஹ். முழு நம்பிக்கையோடு நீங்கள் ஓதி பாருங்கள். முழு ஈமானோட மனதார ஓதுங்க. அல்லாஹ் தஆலா அதனுடைய எஃபெக்ட் வேறு மாதிரி இருக்கும் இன்ஷா அல்லாஹ். ஓதி ட்ரை பண்ணி பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.